أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي جعل أيام العشر من أفضل الأيام، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபுஅ தாபிஈன்கள், குறிப்பாக நாம் அத்துணை பேர்கள் மீது மெண்டும் நலவட்டமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பு துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களின் சிறப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய கருணையால் அவனுடைய அடியார்களுக்கு நாட்களில் சிறந்த நாட்களை அவன் ஏற்படுத்தி, அந்த நாட்களில் செய்கிற நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த சிறந்த கூலியை கொடுப்பது மட்டுமல்லாமல், அப்படி நீங்க செய்கிற அந்த நல்ல அமல்கள் எல்லாம் எனக்கு அதிகம் விருப்பமானதாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். அதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, துல்ஹஜ் மாதம் அதனுடைய முந்திய 10 நாட்கள் ஒரு சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில அந்த நாட்களின் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான். 89வது அத்தியாயத்தின் துவக்கத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, வலயாலின் ஆஷிர், துல்ஹஜ் மாதம் 10 நாட்களின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபா, பெருநாள் தினத்தின் மீது சத்தியமாக, வல் வத்ர், அரஃபா தினத்தின் மீது சத்தியமாக என்கிற அடிப்படையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தஃப்சீர் கொடுத்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல வலயாலின் ஆஷிர், துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களின் மீது சத்தியமாக. அந்த இடத்துல லயால் என்பது நாள் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது, இரவு என்ற அர்த்தம் அல்ல. அதே மாதிரி ஒஷஃபா என்கிற அந்த வார்த்தை அது பெருநாளுடைய தினத்தை குறிக்கிறது. இப்னு அப்பாஸ் விளக்கம் கொடுக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா. வத்ர் என்பது அரஃபா தினத்தை குறிக்கிறது. ஆக மொத்தத்தில் 10 நாட்களும் அவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது. அப்படியான ஒரு சிறப்புக்குரிய நாளில் தான் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹி அல் அய்யாம். துல்ஹஜ் மாதம்
10 நாட்களில் செய்கிற அமல்கள், துல்ஹஜ் மாதத்தின் 10 நாட்களில் செய்கிற அமல்களில் மற்ற நாள்களில் நாம் செய்கிற அமலை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானதாக, வகப்பானதாக இருக்கிறது. மற்ற நாட்களில் நாம் செய்கிற நல்லமல்கள் அதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலியை விட இந்த 10 நாட்களில் நாம் செய்கிற அந்த அமலுக்கு அல்லாஹ் அதிகம் கூலியை கொடுக்கிறான். அல்லாஹ் அதை நேசிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு புறப்படுகிறோமே அதை விட சிறந்ததா என்று கேட்கும்போது, ஒலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு செல்லுகிறதை விட சிறப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது என்று சொன்னாங்க. ஆனால் அதுல ஒரு சின்ன திருத்தம். ஒருவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் ஜிஹாதுக்கு போகிறார், போய்விட்டு அங்கு ஷஹீதாகி விட்டால் என்றால் அதற்கு தனி கூலி, அந்த கூலியை இந்த கூலியோடு சேர்க்க முடியாது, அதற்கு சிறந்த கூலி இருக்கிறது. ஆனால் ஜிஹாதுக்கு புறப்பட்டு விட்டு எந்தவித பாதிப்பில்லாம திரும்புறாரு, அதற்கு ஒரு கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறானே, அந்த கூலியை விட சிறந்ததுதான் இந்த நாட்களில் நாம் செய்கிற அமல்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. புகாரியில இது போன்ற கருத்து, இன்னும் இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல இப்ப சொன்ன கருத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய நாளில் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எந்த மாதிரியான அமல்களை செய்ய வேண்டும், உலமாக்கள் நமக்கு அந்த அமல்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. குறிப்பாக துவக்கமாக நம்முடைய அமல்கள் தௌபாவிலிருந்து ஆரம்பிக்கட்டும். தௌபா செய்யுங்கள். சிறந்த ஒரு அமல் என்று சொன்னால் தௌபா சிறந்த அமலாக இருக்கிறது. நாம் செய்திட்ட பாவங்களை நினைத்து வருத்தப்பட்டு அந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன், செய்த பாவத்திற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன், அந்த மாதிரியான பாவத்தை நீ மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒருவன் கையேந்தி கேட்கிற அமல் இருக்கிறதே, அது ஒரு சிறந்த அஃதல் அமலாக இருக்கிறது. அந்த அமலை நமக்கு இந்த மாதிரியான நாட்களில் அதிகம் செய்ய வேண்டும். அடிக்கடி தௌபா செய்து கொள்ள வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை அதிகம் நேசிக்கிறான். நம்முடைய அமல்களை அல்லாஹ் நேசிக்கிற பொழுது தௌபா என்கிற அமலை கூடுதலாக நேசிக்கிறான். ரபி இப்னு ஹுசைம் என்று சொல்லக்கூடியவங்க விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாங்க, தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய, பொதுவாக மனிதர்கள் நோயில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். நோய் என்று வந்துவிட்டால் அதற்கு கண்டிப்பாக தவா தேவைப்படுகிறது, அவருக்கு மருந்து தேவைப்படுகிறது. மருந்து சாப்பிட்டால் கண்டிப்பாக ஷிஃபா ஏற்பட வேண்டும். ஆனால் தௌபா இருக்கிறதே, மனிதனுக்கு ஏற்பட்ட நோய் என்கிற பாவம், நோய் என்றால் பாவம், அந்த பாவத்தை அதுக்கு தான் என்கிறாங்க, அது ஒரு நோயாக இருக்கிறது. பாவத்தால் நோய் பெற்று கிடக்கிறான். அவனுடைய கல்பு ஃபீ குலூபிஹி மரத் என்கிறான் அல்லாஹ், அவனுடைய இதயத்தில் நோய் இருக்கிறது. காரணம், பாவம் செய்து செய்து இதயமே நோயில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதை அவன் நீக்க வேண்டுமானால் அதற்கு தவா, மருந்து சாப்பிட வேண்டும். அதுதான் அவன் செய்யக்கூடிய தௌபா, அது மருந்தாக இருக்கிறது. தௌபா அடிக்கடி செய்து கொள்ளுகிற பொழுது நோய் என்கிற பாவம் தௌபா என்கிற அந்த மருந்தின் மூலமாக, அதுக்கு அடுத்ததாக இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்று சொல்கிறானே, செல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறதே, அதுதான் நிரந்தரமான ஷிஃபா, அவனுக்கு நிவாரணம் கிடைத்து விட்டது என்று இந்த வசனத்திற்கு இப்படி விளக்கம் கொடுத்தாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபூ இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா, நசூஹாவான தௌபாவாக, இனிமேல் பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்கிற ஒரு முஹ்லிஸான தௌபாவாக, இஹ்லாஸான தௌபாவாக நீங்க தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாரே, அந்த தௌபா நம்முடைய நோய் என்கிற பாவம் என்கிற நோயை போக்குகிறது. நீங்கள் பாவத்தின் பக்கம் மீளாத வரைக்கும் அது ஷிஃபா கிடைத்து விட்டது, நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டீர்கள் என்று நமக்கு அந்த இமாம் விளக்கம் கொடுத்திருக்கிறார். எனவே தௌபாவை கொண்டு நம்முடைய அமல்களை துவங்க வேண்டும். இஸ்திக்ஃபாரின் மூலமாக நாம் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்க வேண்டும். இது முதல் அமல். இரண்டாவது, இந்த நாள்களில் நாம் செய்கிற அமல்கள் எந்த அமலாக இருந்தாலும் சரி, பொதுவாக அமலுக்கு ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் கொடுக்கிற பொழுது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பொருத்தமான, இப்படியே சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பொருத்தமான உன்னுடைய செயல்கள் சொற்கள், உங்களுடைய செயல் உங்களுடைய சொற்கள் எதாக இருக்கட்டும், என்ன வார்த்தை நீங்க சொல்றீங்களோ, என்ன செயலை செய்யறீங்களோ அதை பார்க்கப்படாது. மாறாக நீங்க சொன்னதும் செய்ததும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக அவனுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா என்று மட்டும்தான் பார்க்கப்படும். அப்படி இருக்குமானால் அது எல்லாமே இபாதத்து தான். கவலையே பட வேண்டாம். நான் செஞ்சது அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியதா என்று மட்டும் பாருங்கள். எவ்வளவு பெருசா செஞ்சோம் என்பதை பார்க்காதீர்கள். நான் செய்கிறது இறைவனுக்கு விருப்பமானதாக இருக்குமா, நான் சொல்கிறது இறைவனுக்கு விருப்பமானதாக இருக்குமா என்று மட்டும் பாருங்கள். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அது என்ன செயலா இருக்கட்டுமே, ஒரு சாலையில் ஒரு சிறிய கல்லை தூக்கி அப்புறப்படுத்துவதாக இருக்கட்டுமே, இது அல்லாஹ் நேசிப்பானா விரும்புவானா, அதை மட்டும் பாருங்கள். இப்படி பார்த்து அந்த மாதிரியான விஷயங்களை செய்யுங்கள். அவைகள் அனைத்தும் அமல்களாக இருக்கிறது. நீங்கள் ஒருவரை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்றீங்க, அல்லாஹ் அதை நேசிப்பானா விரும்புவானான்னு மட்டும் பாருங்கள். நீங்க சொன்ன இந்த சொல்லும் அல்லாஹ்விடத்தில் இபாதத்தாக கருதப்படும். இவைகளெல்லாம் நல்ல இபாதத்துகள். எனவே நல்ல அமல்கள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு பொருத்தமானது விருப்பமானது எதெல்லாம் இருக்கிறதோ அவைகளை எல்லாம் செய்ய பழகிக் கொள்வோம். அதெல்லாம் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மூன்றாவதாக, இந்த நாட்களில் அமல் செய்ய வேண்டும், இபாதத்து செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்துவதை போன்று பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். நிறைய பேர் பார்க்கிறோம், அமல் நல்லா செய்வாங்க, மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ், அமல் செய்கிற பொழுது அமல் செய்து கொள்வார், தொழுகிற நேரத்தில் தொழுது கொள்வார், பள்ளிக்கு வரும் போது பள்ளிக்கு வந்துக்குவார், குரான் ஓதும் போது குரான் ஓதி கொள்வார். அதற்கு பிறகு இன்னொரு முகம் இருக்கிறது, இன்னொரு செயல்பாடு இருக்கிறது. கெட்ட வார்த்தை பேசுவார், தமாஷ் என்கிற பெயரால் பொய் சொல்லிக் கொள்வார், பிறரை நையாண்டி செய்து கொள்வார். இப்படியான சில செயல்பாடுகள் இருக்கும். இதெல்லாம் பாவங்கள். அப்ப பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருத்தல், நன்மைகள் நிறைய செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், நன்மை ஒரு பக்கம் செய்கிறது, பாவம் ஒரு பக்கம் செய்து கொள்ளுதல். எனவே இந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் பாவத்தை விட்டு தூரமாக இருக்க வேண்டும். அது சொற்களாகவும் இருக்கணும், செயல்களாலும் பாவத்தை விட்டு தூரமா இருக்கும். நாம் செய்கிற அந்த செயலும் பாவமா இருந்துடக்கூடாது, சொல்லுகிற சொற்களும் பாவமாக இருந்து விடக்கூடாது. அதை விட்டு நம்மை தூரப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் உலமாக்கள் சொல்றாங்க, குறிப்பாக ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா ஒரு நத்தீஜாவை, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கு குறிப்பிடுறாங்க தன்னுடைய மாணவர்களுக்கு. எந்த நாட்களிலெல்லாம் நல்லமல் செய்தால் அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக கருதப்படும், அல்லாஹ் நேசிக்கிறான், அதிக நன்மைகள் தருவான் என்று எந்த நாளில் சொல்லப்படுகிறதோ, அதே மாதிரி நாம தீமை செய்கிற பொழுதும் அதற்கு கூடுதல் தண்டனை கொடுக்கப்படும் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த நாள்ல நம்ம செய்கிற அமல்கள் அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான், அதற்கென்று அல்லாஹ் உயர்ந்த நன்மையை தருகிறான் என்று வருகிற பொழுதெல்லாம், இப்படி ரமதானா இருக்கட்டும், இது மாதிரியான எந்தெந்த காலங்களில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறானோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தந்தார்களோ, அதே மாதிரி புரிந்து கொள்ளுங்கள். பாவம் அந்த மாதிரியான காலங்களில் பாவம் செய்கிற பொழுதும் அதற்கும் கூடுதல் தண்டனை கொடுக்கப்படும் என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா இந்த மாதிரியான ஹதீசுகளை வைத்து அவங்க ஆய்வு செய்து இப்படியான ஒரு நத்தீஜாவை சொல்றாங்க. உண்மை அதுதான். எனவே பாவத்தின் பக்கம் செல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுதல். நாலாவதாக, இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள்ல உதுஹியா கொடுத்தல், அதை பற்றி நாம் கடந்த வாரத்தில் விரிவாக பேசியிருக்கிறோம். அது ஒரு சிறந்த அமல் தான். யாருக்கு கடமை என்பதையும் விரிவாக பேசியிருக்கிறோம். அதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த உதுஹியா கொடுக்க நாடியவர் முடியை கத்தரிக்க கூடாது, அதே மாதிரி நகங்களை வெட்டக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு இபாதத், அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ஏதோ முடிய வெட்டாம இருக்கிறோம், நமக்கு ஒரு வகையான ஒரு அருவருப்பாக இருக்கத்தான் செய்கிறது. அல்லது நாம் பணி செய்கிற இடங்கள்ல வலுவலுன்னு இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், அப்படியெல்லாம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்மை வித்தியாசமாக பார்க்கிறார்கள் என்கிற மாதிரியான சில பேருக்கு அப்படியான நெருக்கடிகள் இருக்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து கொள்ளுங்களேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த விஷயத்தை நீங்கள் செய்து கொள்ளுங்களேன். அது ஒரு இபாதத், அதுக்கு இம்சாக். அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி
நான் முடியை கத்தரிக்காமல் இருக்கிறேன். பார்ப்பதற்கு சிறிய விஷயம் போட்டு தெரிகிறது. முடியை வெட்டாம இருக்கிறோம், நகத்தை வெட்டாம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, உதுஹியா கொடுக்கிற வரைக்கும் நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதை சாதாரணமாக புரிந்து கொள்ளாதீர்கள். அது ஒரு இபாதத். எதை செய்யக்கூடாது என்று தடுக்கப்படுகிறதோ அதை செய்யாமல் இருப்பது ஒரு இபாதத். செய்வது மட்டுமல்ல, நிறைய பேர் இபாதத்தை அமல்னா என்ன நினைச்சிருக்கிறோம்னா, நம்ம செயலாக ஒரு நல்ல விஷயத்தை செய்வதுதான் அமல் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை அல்லாஹ் தடுத்து இருக்கிறான், அதை செய்யாமல் இருப்பது ஒரு இபாதத், அது அமல் தான். அந்த வகையில் நாம் முடி வெட்டாமல் நகத்தை வெட்டாமல் இருக்கிறோமே, அந்த உதுஹியா கொடுக்கிற வரைக்கும், உதுஹியா கொடுக்க நியத்து செய்தவர்கள், அது ஒரு இபாதத், அது ஒரு சிறந்த இபாதத் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. முடியை கத்தரிக்க கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது என்பது. அந்த முஸ்லிமுடைய ஹதீஸுக்கு இமாம் நவவி விளக்கம் கொடுக்கிறார். அவங்க ஏன் இதுல உள்ள ஹிக்மத் என்ன அப்படிங்கிறார். ஏன் முடியை வெட்டக்கூடாது, நகத்தை கத்தரிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பாங்க அப்படின்னு அவங்க அந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஆய்வு செய்து ஒரு ஹிக்மாவை சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் இந்த மாதிரி காலங்களிலே அவர் தன்னை முழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும். முடியை வெட்டாம அப்படியே முழுமையா இருக்கிறது, நகத்தை வெட்டாம அப்படியே வளர விட்டுறது, அப்படி இருப்பது அவர் முழுமையாக நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும். அவன் விடுதலை செய்யப்படுவது முழுமையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஹிக்மத் இருக்கலாம், அவங்களுடைய அபிப்பிராயம். அல்லது ஹாஜிகள் முஹரிமாக இருக்கிற, ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டியவர்கள் முடியை கத்தரிக்க மாட்டார்கள், நகத்தை வெட்ட மாட்டார். அத மாதிரி நம்ம ஹஜ்ஜுக்கு போகாட்டாலும் கூட இங்க இருக்கிற பொழுது அந்த ஒரு நிலையை நாம் எடுத்துக்கொள்ளுதல், அது மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். ஹாஜிகள் இருப்பதை போன்று இருந்து கொள்ளுதல், ஏதோ ஒரு ஹிக்மத்தின் அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருப்பாங்க. வல்லாஹு அலம் என்று அவங்க முடிக்கிறாங்க. அதனால இதுல ஒரு சின்ன தத்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தத்துவம் இவங்க சொன்ன மாதிரி இருக்கலாம், அதை தாண்டி இருக்கலாம். எதுவோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படியே கட்டுப்படுதல் என்கிற அடிப்படையில் இருப்பதும் ஒரு இபாதத். ஐந்தாவதாக, நிறைய சதக்காத்துகள், தான தர்மங்கள் செய்ய பழகிக் கொள்வோம். இந்த நாளில் அதிகம் தான தர்மம் செய்வது சிறந்ததாக இருக்கிறது. யாயுகல்லதீன ஆமனு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாயுகல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நீங்க அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திலிருந்து நீங்க நிறைய தான தர்மங்கள் செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில். எதற்கு முன்னால் என்று சொன்னா, மின் கபிலி அய்யத்திய யௌம் லா பைஅ வலா குல்லா வலா ஷஃபா, எந்த நாள், எப்படியான நாள் என்றால் அந்த நாள் பேரம் பேச முடியாத நாள், நட்புக்கு வேலை இல்லாத நாள், அதே மாதிரி பரிந்துரை என்பதே கிடையாது என்று சொல்கிற நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து நல்லவைகளுக்கு செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் அதிகம் ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி ஆறாவதாக, நிறைய தஸ்பீஹாத்துகள், தக்பீராத்துகள் சொல்லிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒதுக்குருல்லாஹ ஃபி அய்யாமி மஅதூதாத். இன்னொரு இப்படி சொல்றான் அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் எண்ணப்பட்ட நாளில் அவனை அதிகம் நினைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வயதுக்குர் சுமல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட குறிப்பான நாளுகளிலே அவனை நினைப்பதற்காக வேண்டி என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே அறியப்பட்ட மஅதூதாத், ஐயாமின் மஅதூதாத், ஐயாமின் மஅலூமாத் உலமாக்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. ஐயாமு தஷ்ரீக்கு உடைய நாள், அதே மாதிரி அதற்கு முன்னால் 10 நாள், மஅலூமாத் மஅதூதாத் என்று இப்படி நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாட்கள் இவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கு. அந்த நாளில் அதிகம் இறைவனை நினைக்கக்கூடிய தக்பீராத்துகள், தஸ்பீஹாத்துகள், தஹ்மீதாத்துகள் செய்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாமின் ஐயாமின் அஅதமு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ஒரு சிறப்புக்குரிய நாள், அந்த நாளில் நீங்க செய்கிற அமல்களையும் அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறான். எனவே அதிகமாக ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மின தஹ்லீல் வ தக்பீர் வ தஹ்மீத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள், அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அதிகமாக இறைவனை புகழுங்கள் என்கிற செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு விளக்கம் கொடுக்கும்போது இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர் அவங்க தக்பீரை எப்பவுமே ஆரம்பிச்சிருவாங்கன்னா
துல்ஹஜ் மாத துவக்கத்திலேயே ஆரம்பிச்சிருவாங்க. கடை வீதிகள்ல தக்பீர் சொல்லிட்டு போவாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கடை வீதிகள்ல தக்பீர் சொல்லிட்டு போவாங்க. துல்ஹஜ் பிறை 1 துவங்கிடுவாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தானே சொல்றாங்க, தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அதே மாதிரி தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, இதெல்லாம் சேர்த்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அவர்கள் விளக்கம் கொடுத்து, அவர்கள் தொழுகை முடிந்த பிறகு மஜ்லிஸிலிருந்து கலைகிற பொழுது, நண்பர்கள் வட்டத்தில் அமர்ந்து அதை விட்டு எழுந்திருக்கிற பொழுது, கடை வீதிகளுக்கு செல்கிற பொழுது அவர்கள் சத்தம் விட்டு தக்பீர் சொல்லிட்டே போவாங்க. கூட்டமா சேர்ந்து சொல்றது இல்ல, தனிப்பட்ட முறையில சத்தம் விட்டு சொல்வார் என்கிற செய்தி புகாரி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அப்படி தக்பீர்களையும் தஹ்மீதுகளையும் தஹ்லீல்களையும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு புனிதமிக்க நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களை அப்படி நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்த அருமையானவர்களே, இந்த நாட்களில் நோன்பு வைப்பது சிறந்த. சலஃபு சாலிஹீன்கள் துல்ஹஜ் பிறை 1 நோன்பு வைப்பார். கடைசி வரைக்கும் 9 அரஃபாவுடைய தினம் வரைக்கும் அவர்கள் நோன்பு வைப்பார். ஏனென்றால் அது நோன்பு வைங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லாட்டாலும் கூட சிறந்த அமல்கள் எந்த அமலை செஞ்சாலும் சிறந்தது அல்லாஹ் ரொம்ப விருப்பப்படுகிறான். அவங்க பார்க்கறாங்க நோன்பு என்பது சிறந்த அமல் தானே, அது ரொம்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல், அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே விருப்பமான அமல் நோன்பு. அதுவும் இந்த நாளில் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான் என்கிற பொழுது அந்த அமலை செய்து கொள்ளுதல் என்கிற அடிப்படையில் நோன்பு வைத்துக் கொள்வார். அதுவும் குறிப்பாக அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைத்தல். அரஃபாவுடைய தினம் என்பது ஒரு சிறப்புக்குரிய தினம். அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பதற்கு என்ன காரணம்னா, அது ஒரு சிறந்த ஒரு தினமாக இருக்கிறது. அரஃபாவுடைய இடம் சிறந்த இடம், அதனாலதான் அந்த தினமும் சிறப்பா இருக்கு. 9 துல்ஹஜ் 9 என்பதனால் இல்ல, அரஃபாவுடைய இடம் என்பதால் அந்த நாளுக்கு சிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 9 என்று சொல்லவில்லை, அரஃபாவுடைய நாள் என்றுதான் சொல்லி இருக்கிறார். அரஃபாவுடைய நாள் என்பது எது என்பது அது 9வது நாள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த அரஃபாவுடைய நாளுக்கு அந்த இடத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த இடம், அரஃபாவுடைய இடம் எப்படிப்பட்ட இடம்? குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது. அது எப்படியான வசனம் தெரியுமா? நிஅமத். இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு செய்திருக்கிற அருள் கொடைகள் பரிபூரணம் அடைந்து விட்டது என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ் நகத்தை தந்திருக்கிறான், விரலை தந்திருக்கிறான், உயிரை தந்திருக்கிறான், கண்ணை தந்திருக்கிறான். நகம் அப்படி வளருது, அப்புறம் வெட்டுறோம், வளருது. இது ஒரு பெரிய நிஅமத், இது ஒரு பெரிய அதிசயம். இது கண்ணு பார்க்கிற தன்மையை தந்திருக்கிறான். இந்த நிஅமத்தெல்லாம் மனுஷனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே, இதையெல்லாம் அல்லாஹ் பரிபூரணம் அடைந்த நிஅமத் என்று சொல்ல இல்லை. எப்ப நிஅமத்து பரிபூரணம் அடையுது தெரியுமா? அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமத். எப்பொழுது இந்த வேதத்தை, இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்தனோ அப்பொழுதுதான் என்னுடைய நிஅமத் அருள் கொடை பூர்த்தி அடைகிறதுங்கிறான். உனக்கு இவ்வளவு செல்வாக்குகளையும் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அருளை நான் செய்திருக்கிறேனே, அதனால என்னுடைய நிஅமத்தை பூர்த்தி செய்து விட்டேன்னு சொல்ல இல்ல. அதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து தான். ஆனால் அதை விட பெரிய நிஅமத் இந்த மார்க்கம் எப்பொழுது இத்துமாம் ஆயிச்சோ, இந்த மார்க்கம் எப்பொழுது பரிபூரணம் அடைந்ததோ அன்றுதான் அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் இத்துமாம் ஆயிடுச்சு, பரிபூரணம் அடைந்து விட்டது என்று சொல்கிற அந்த சிறப்புக்குரிய வசனம் அரஃபாவுடைய இடத்தில் தான் இறக்கப்பட்டது. அதனால அந்த இடத்திற்கு தனி சிறப்பு இருக்கிறது, அந்த நாளுக்கு தனி சிறப்பு இருக்கிறது. அதை பார்த்து யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த நாளை பெருநாளுடைய தினமாக நாங்கள் கொண்டாடி இருப்போம் என்று புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி. நான் அந்த தலைப்புகளை போகையில, காரணம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. எனவே அது மட்டுமல்ல, அந்த அரஃபாவுடைய இடமும் அந்த தினமும் எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் யௌமின் அக்ஸர மின் ஐ யுஅதிகல்லாஹு அஸ்ஸ வஜல் ஃபீஹி அப்தம் மினன் நார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ் தினமும் ஒவ்வொரு மனிதனை நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செஞ்சிட்டு இருக்கான். அவன் விருப்பப்படுறவங்களை விடுதலை செய்யறான். நரகத்துக்குரியவனா இருந்திருப்பான், ஏதாவது ஒரு நல்லதை செஞ்சிருப்பான்.
அல்லாஹ்வுக்கு ரொம்ப முஹப்பத்தா இருக்கும். அவருடைய ரஹ்மத்தால் விடுதலை செய்து கொண்டிருக்கும். அப்படி விடுதலை செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்ம எல்லாம் சேர்த்தரும். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய நாட்களில் அரஃபாவுடைய தினத்தில் அதிக மக்களை விடுதலை செய்கிறான் அல்லாஹ். அப்படி செய்துட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விடுதலை செய்துட்டு அவன் தன்னுடைய அடியார்களை உற்று நோக்கிறான். அரஃபால கூடியிருக்கிற மக்களை நோக்கிறான். அந்த இடத்திற்கும் அங்கு கூடியிருக்கிற அந்த மக்களையும் அல்லாஹ் சிறப்புப்படுத்துகிறான். அல்லாஹ் உற்று நோக்கி விட்டு சும்மையுபாஹி பிஹிமுல் மலாயிகா, மலக்குகளை எல்லாம் அழைத்து சொல்லுகிறான், சந்தோஷப்படுத்துற மாதிரி பாருங்கள், மகிழ்ச்சியாக சொல்கிறான், என்னுடைய அடியார்களை பாருங்கள் என்று மலக்குகளை பார்த்து சொல்றான். இவர்களெல்லாம் எதை நாடி வந்திருக்கிறார்கள்? இந்த வெயிலிலே நிற்கிறார்களே, தலைக்கு எண்ணெய் தேய்க்காமல் நிற்கிறார்களே, அழுக்கடைந்த துணியை உடுத்துக் கொண்டு நிற்கிறார்களே, ஒரே ஆடையில் நிற்கிறார்களே, எதற்காக நிற்கிறார்கள்? மலக்குகளை பாருங்கள், நெருங்கி வாருங்கள், பாருங்கள் என்று மலக்குகளை முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி பார்க்க சொல்கிறான் அல்லாஹ். அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். சுப்ஹானல்லாஹ். அவன் படைத்த அடியார்கள், அவர்கள் இந்த அளவுக்கு அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கிறார்களே, அதை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி. அந்த நாளுக்கும் அந்த இடத்திற்கும் ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. அதனால அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய தினம், அரஃபாவுடைய இடம் அது மிக முக்கியமானது. அந்த நாளில் ஹாஜிகள் நோன்பு நோற்பது கூடாது. ஹாஜிகள் நோன்பு நோக்க கூடாது. காரணம் என்னவென்றால், அவர்கள் அடுத்தடுத்து இபாதத் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் மினாவிலிருந்து புறப்பட்டு வந்து மிகவும் ஒரு பலகீனத்தில் இருக்கிறார். இன்னும் கஷ்டம் கொடுக்க அல்லாஹ் விரும்பல. நீங்க நோன்பு வைக்க வேண்டாம். சஹாபாக்களுக்கு சந்தேகம், இந்த நாள்ல ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுக்கிறாங்களான்னு சொல்லி அவங்க அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்றாங்க. கொண்டு போய் பாலை கொடுக்கறாங்க, ரசூலுல்லாஹ் குடித்தார்களா, நோன்பு வைக்கல அப்படின்னு அவர்கள் உறுதி செய்து கொண்டார். அடுத்த ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளும். எனவே அந்த அடிப்படையும் நாம் புரிந்து அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோற்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கூட்டத்தில் நம்ம அனைவர்களையும் சேர்த்தல்வானாக. அல்லாஹ்வுக்கு உகப்பான அடியார்களா நம்ம அனைவர்களும் ஆக்குவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, அப்படியானால் அரஃபாவுடைய தினத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. அந்த இடத்திற்கும் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு நாளில் அரஃபாவுடைய நோன்பை நாம் நோற்க வேண்டும். அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்றல் என்பது எப்படி புரிந்து கொள்ளுதல்? ஹாஜிகள் எல்லோரும் என்று அரஃபாவில் கூடுகிறார்களோ அன்றைய நாள்தான் அரஃபாவுடைய நாள். அதனால தான் அந்த நாளை வெறுமன நாளுன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல இல்லை, அரஃபாவுடைய தினம் என்று சொன்னார். அந்த இடத்திற்கும் அந்த அது சொல்லுவாங்க மக்கானுக்கும் ஜமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த இடத்திற்கும் நேரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. சாதாரணமா சொல்லிட்டு போகல. எனவே அது 9 தானா என்று கேட்கிற பொழுது ஆம் 9 தான். துல்ஹஜ் 9 தான் அரஃபாவுடைய தினம். அந்த 9ஐ எப்படி முடிவு செய்வது என்றால், அரஃபாவில் ஹாஜிகள் எப்பொழுது ஒன்று கூடுகிறார்களோ அன்றைய 9 தான் அரஃபாவுடைய நாள். ஹாஜிகள் ஒன்று கூடுகிற துல்ஹஜ் பிறை 9 என்பது அது அரஃபாவில் ஒன்று கூடுகிற நாள் தான் துல்ஹஜ் 9. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, அப்படியானால் ரசூலுல்லாஹ் காலத்துல அரஃபாவுடைய நாள் வித்தியாசப்பட்டிருக்கிற என்றால் இது தெரியாது. தெரியாததை பற்றி நம்ம இடத்தில் விசாரிக்கப்பட மாட்டோம். நாம் கஷ்டம் கொடுக்காது நம்முடைய மார்க்கம். இப்பொழுது தெரிகிற பொழுது ஒருவர் அரஃபாவில் எல்லோரும் கூடுகிற நாள் என்று தெளிவாக தெரிந்த பிறகு ஒருவர் அதுக்கு அடுத்த நாள் நோன்பு நோற்றால் அது எப்படிங்க அரஃபாவுடைய நோன்பாக இருக்க முடியும்? நமக்கு தெளிவா தெரியுதா இல்லையா என்ன நாள் என்று? ரசூலுல்லாஹ் காலத்தில் இது தெளிவாக தெரிந்ததா? இல்லை. தெரியாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்பொழுதும் அப்படித்தான். நமக்கு தெரியலன்னு வைங்க, அரஃபாவுடைய நாளை முன்ன பின்ன வச்சுட்டு போயிடலாம். தெரியாட்டா பிரச்சனையே இல்லை.
தெரிகிற பொழுது அரஃபாவுக்கு சிறப்பு இருக்கிறது, அரஃபாவுடைய நாளுக்கு சிறப்பு இருக்கிறது. அந்த நாளில் நோன்பு நோக்க வேண்டும் ஹாஜிகள் அல்லாதவர்கள் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிற பொழுது, அந்த தினம் எந்த தினம் என்று நமக்கு தெளிவாக தெரிகிற பொழுது, அந்த தினத்திலேயே அருமையானவர்களை நோன்பு வைத்து உங்களுடைய நன்மைகளை பாழாக்காமல் நீங்கள் அதை சிறப்பாக்கி கொள்ளுங்கள். அப்போ அரஃபாவுடைய தினம், அந்த தினத்திலே நோன்பு வைக்க வேண்டும். அந்த தினம் எந்த தினம் ஹாஜிகள் அரஃபாவில் ஒன்று கூடுகிறார்களோ அந்த தினம் எந்த தினம் என்று உறுதியாக நமக்கு தெளிவாக தெரிகிறதோ அந்த தினத்திலே நோன்பு நோட்டுக் கொள்வோம். தெரியாட்டா நீங்க பிறை 10 நோன்பு நோட்டுகள்லாம் தெரியாது, ஏன்னா நமக்கே தெரியாது, அல்லாஹ் அதை பற்றி கேட்க மாட்டான். அடுத்தது நமக்கு என்ன கேள்வின்னா, மக்கள் எப்பொழுது அரஃபாவில், அதாவது மக்கள் எப்போ அரஃபாவுடைய நாள் தீர்மானிக்கிறாங்களோ அந்த நாள் தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்கிறது. உண்மைதான், அதையும் நம்ம மறுக்கையில. மஸ்ரூக்கு அப்படித்தான் சொன்னாங்க ஆயிஷா நாய், மக்கள் எப்போ அரஃபாவுடைய நாள் தீர்மானிக்க அந்த நாள் தான். எப்போ அதெல்லாம் எப்போ அதைத்தான் நம்ம கேட்கிறோம். அரஃபாவுடைய நாள் என்னன்னு நமக்கு தெரியல அப்படிங்கும் போது மக்கள் தீர்மானிக்கிற நாள், அதுல நம்ம உடன்படுகிறோம். ஒன்று. அடுத்தது, மக்கள் எப்பொழுது அரஃபாவுடைய தினத்தை தீர்மானிக்கிறார்கள் என்று வருகிற பொழுது அரஃபாவுடைய இடத்திலிருந்துதான் அந்த மக்கள் தீர்மானிக்கிறது. ஏன்னா அரஃபாவுடைய நாள் தானது. அரஃபாவுடைய நாள் என்று வருகிற பொழுது அரஃபாவில் ஒன்று கூடுகிற அந்த மக்கள் தீர்மானிக்கிற நாள் தான் அரஃபாவுடைய நாள். நமக்கு தெரியுது அரஃபாவில் ஒன்று கூடுறாங்க, அந்த மக்கள் தீர்மானிச்சுட்டாங்க இன்னைக்கு அரஃபாவுடைய நாள் என்று, அதனால ஒன்று கூடுறாங்க. இதெல்லாம் தெரிந்திருக்கிற நம்ம அந்த நாளிலே ஒன்று கூடுவோம். நாமும் அதாவது நோன்பு வைப்போம். மக்கள் எப்ப தீர்மானிக்கிறாங்களோ, எந்த மக்கள் என்றால் அந்த இடத்தில் இருக்கிற மக்கள் தீர்மானிக்கிற அதையே நாமும் தீர்மானித்துக் கொள்வோம். ஏனென்றால் இந்த இவைகள் அனைத்தும் ஹஜ்ஜோடு தொடர்புடையதாக இருக்கிற காரணத்தால் இந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க, சியாமு யௌமி அரஃபா என்று சொன்னாங்க. அரஃபா உடைய தினத்தில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி நாம் நோன்பு நோற்பதால் என்ன கூலி, நன்மை என்ன கிடைக்கிறது, அதை நாம பார்க்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓராண்டு கடந்த காலத்தின் வருங்காலத்தில் ஓராண்டு சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும். போன வருஷத்துடைய ஒரு வருஷத்தினுடைய சிறுபாவங்களும் வரக்கூடிய இனிமேல் சின்ன சின்ன பாவங்கள் அல்லாஹ் செய்யாமல் பாதுகாக்கணும். அப்படி செஞ்சிட்டாலும் அல்லாஹ் நமக்கு அட்வான்ஸாக பாவத்தை மன்னித்து விடுகிறான். ஓராண்டு முந்தியும் ஓராண்டு பிந்தியும். ஒரு அரஃபாவுடைய நோன்புக்கு அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறார். அப்படியானால் அரஃபாவுடைய தினம் எப்பொழுது என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அரஃபாவுடைய தினம். அந்த திங்கக்கிழமை இரவு அந்த நாள் சஹரில் நோன்பை வைத்து அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் நோன்பாக இருக்க வேண்டும். நம்முடைய ஐஏஎம் நிர்வாகத்தின் சார்பாக இஃப்தாரிக்கு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள், ஏன்னா யௌமு நஹருக்கு என்ன தனி சிறப்பு இருக்குது. பெருநாளுடைய தினத்தை ரசூலுல்லாஹ் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அரஃபா முடிஞ்சிட்டா அடுத்த நாள் பெருநாள் தான், அது 2 நாள் கழிச்சு அதுக்கு இடம் இல்லை. யௌமு அரஃபா யௌமு நஹர், பெருநாளுடைய தினம், அறுப்பு தினம். அந்த தினத்துக்கு ஒரு தனி ஃபதாயில், தனி சிறப்பு இருக்கு. சிறப்புக்குரிய நாளை இன்னொரு நாள்ல வச்சுக்கிட்டா அது சரியில்லை. அதனால் அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை 28ஆம் தேதி ஹஜ்ஜு பெருநாள். வழமை போன்று நமது ஊர் கடற்கரையில பெருநாள் தொழுகை, ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை நடைபெறும். எனவே அனைவர்களும் திரளாக வந்து புதன்கிழமை காலையில 7:30 மணி அதை நம்ம அனைவர்களும் வருகை தந்து வரும்பொழுது தொழுகை விரிப்போடு வாருங்கள், ஒது செய்துவிட்டு வாருங்கள். அப்படி வந்து நீங்க தொழுது, ஏன்னா ஹஜ்ஜு பெருநாள் கொஞ்சம் முன்னாடியே தொழுக வேண்டியிருக்கிறது. மற்ற தொழுகை, அதாவது நோன்பு பெருநாள் கொஞ்சம் தாமதப்படுத்திக்கலாம், ஹஜ்ஜு பெருநாள் கொஞ்சம் முன்னாடி தொழுகணும். எனவே அந்த விஷயத்தையும் கவனத்தில் வைத்து குறிப்பிட்ட நேரத்தில் அனைவர்களும் வருகை தந்து பெருநாள் தொழுகைகளும் கலந்து சிறப்புகளை அடைந்து கொள்வோம். ரப்பல் ஆலமீன் நம்முடைய அனைத்து நல்லாமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.